வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானுக்கு உண்டான ஐஎன்எம்மில் 2வது பாடம் வந்து பார்க்க போகிறோம். 10th சோசியல் சயின்ஸில் 7வது பாடமாக இருக்கக்கூடிய காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பாடத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளுடைய போராட்டங்களின் தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். 1857 பெருங்கலகம் நடந்தது நமக்கு தெரியும். அந்த பெருங்கலகம் வெடிப்பதற்கான காரணிகளும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய அவர்களுடைய அணுகுமுறையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்துக்கான காரணிகளும் தொடக்க கால தேசியவாதிகளுடைய கண்ணோட்டத்தையும் பார்க்க போகிறோம். 1905 வந்து வங்கப்பிரிவினை நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த வங்கப்பிரிவினைக்கு பின்னாளில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கையும் வங்காளத்தில் வந்து சுதேசி இயக்கத்தினுடைய தோற்றம் பற்றி பார்க்க போகிறோம். இறுதியாக வந்து தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றி அதனுடைய தோற்றத்துக்கான பின்னணியை இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம் பார்த்துடலாம். அறிமுகம் பார்த்தீங்கன்னா 1857 ஜூன் 23, சரிங்களா? 1857 ஜூன் 23 இந்த நாளில் இந்திய வரலாற்றில் வந்து ஒரு மிக முக்கியமான போர் வந்து நடைபெற்றது. அந்த போர் யாருக்கும் இடையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வங்காள நவாபாக இருந்த சிராஜுத் தௌலா, சரிங்களா? சிராஜுத் தௌலா அப்படிங்கிற ஒரு நவாபுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில் நடைபெற்றது தான் அந்த போர். அந்த போருடைய பெயர் வந்து பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து இந்தியாவில் நிலை பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த போர் தான் பிளாசி போர். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் நடைபெற்ற ஒரு போர் தான், முழுமையாக ஒரு நாள் கூட நடந்திருக்காது. சரி, இந்த பிளாசி போரில் சிராஜுத் தௌலா அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த போர் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1756 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சிராஜுத் தௌலாவோட எந்த நாலேஜும் இல்லாமல் எந்த அனுமதியுமே இல்லாமல் பலப்படுத்துவாங்க. அதனால் வந்து சிராஜுத் தௌலா வந்து ஆங்கிலேயர் மீது கோவப்பட்டு, வங்காளத்துக்கு நவாப் நான், நீ பாட்டுக்கு என்ன வருஷத்துக்கு வியாபாரத்துக்கு வந்து நீ பாட்டுக்க படை வீரர்கள் போட்டுட்ருக்க, வெடிமருந்து சேர்த்துக்கிட்டு உன்னுடைய கோட்டையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுற அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு சிராஜுத் தௌலா அந்த வில்லியம் கோட்டையை நோக்கி படையெடுத்து போய் அந்த வில்லியம் கோட்டையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா, ஆங்கிலேய பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒரு 146 பேரை அந்த வில்லியம் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய அறை, பார்த்தா ஒரு 12க்கு 14 அப்படிங்கிற ஒரு மிகச்சிறிய அறையில் வந்து ஒரு நாள் இரவு முழுவதும் அடைச்சி வச்சுருவார். அந்த அறையில் ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கும் பொழுது கடுமையான வெப்பம். அந்த மாதம் வந்து ஜூன் 20 நடைபெற்றது வந்து 1756 ஜூன் 20ஆம் நாள் வந்து இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கும். கோடை காலம் இல்லையா, ஜூன் மாதம், கடுமையான கோடை வெப்பம், காற்று வசதி இல்லாதனால மறுநாள் திறந்து பார்க்கும் பொழுது அதில் வந்து வெறும் 23 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. மீதி 123 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. அந்த சம்பவத்தை வந்து இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. இதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் வந்து கடுமையான கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உட்பட்டு நம்ம வந்து இந்த சிராஜுத் தௌலாவை எப்படியாவது தோற்கடித்து வங்காளத்தை வந்து நம்முடைய கையகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே கர்நாடக போரில் மாபெரும் வெற்றியை ஈட்டிய படைத்தளபதியான ராபர்ட் கிளைவ் அவர்கள் சென்னையிலிருந்து வங்காளத்துக்கு அனுப்பப்படுறாரு. அப்போ இந்த வங்காளத்தில் வந்து சிராஜுத் தௌலாவை எதிர்த்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படைக்கு வந்து தலைமையேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான், சரிங்களா? படைத்தளபதியான ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு படையேற்றுப்பார். அப்போ இந்த ராபர்ட் கிளைவ் அந்த போரில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறாரு, பிரித்தாளக்கூடிய ஒரு கொள்கையை செய்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காள நவாபினுடைய படைக்கு தலைமையேற்றிருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த சிராஜுத் தௌலா இருக்கார் இல்லையா, வங்காள நவாபான சிராஜுத் தௌலா, அவருடைய சித்தப்பாவான மீர் ஜாபர், சரிங்களா? மீர் ஜாபர் அப்படிங்கிற ஒரு நபர். அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக மீர் ஜாபர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜூன் 23
1757 ஜூன் 23 அன்று நடைபெற்ற பிளாசி போரில் மீர் ஜாஃபர் தலைமையிலான முக்கியமான படை வீரர்கள் வந்து கலந்து கொள்ளலை. அதன் காரணமாக சிராஜுத்தௌலா வந்து ராபர்ட் கிளைவ் அவர்களால் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. பாருங்கள், இருட்டறை துயரச் சம்பவம் நடந்தது எப்போ? 1756 ஜூன் 20. கரெக்டாக ஒரு வருஷம் 3 நாள் கழித்து இந்த பிளாசி போர் வந்து நடைபெறுது. அந்த போரில் ஆங்கிலேயர்கள் மாபெரும் வெற்றியை வந்து வாங்குகிறாங்க. அந்த வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு உதவுனாங்க இல்லையா மீர் ஜாஃபர், யார்? சிராஜுத்தௌலாவோட சித்தப்பாவான மீர் ஜாஃபர் வந்து அந்த வங்காளத்தினுடைய நவாபாக அறிவிக்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் மீர் ஜாஃபர் மட்டும்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ராபர்ட் கிளைவுக்கு உதவுனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை தவிர கல்கத்தாவில் இருந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஜகத் சேத்துக்கள் அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க மீதும் இந்த சிராஜுத்தௌலா வந்து ஒரு கடுமையான அடக்குமுறையை மேற்கொண்டார். அதனால் அவர்களுமே வந்து சிராஜுத்தௌலாவால் பாதிக்கப்பட்டதால் ஆங்கிலேயருக்கு அவர்களுடைய ஆதரவு, ஏன்னா அவங்கள்ட்ட வட்டிக்கு பணம் கொடுக்கொள்ட்டா என்னது அதிகமான பொருளாதார வசதி இருக்கும், அப்போ அவங்களும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக சிராஜுத்தௌலா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வங்காளத்தினுடைய புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார்? மீர் ஜாஃபர். சரி, வங்காளத்தினுடைய புதிய நவாபாக மீர் ஜாஃபர் நியமிக்கப்பட்டதுக்கு பிரகாரம் இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் கோடி, சரிங்களா, 2,25,00,000, சரிங்களா, 2.25 லட்சம் கோடியை வந்துட்டு 1757 60 வரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபர்லேருந்து வாங்குறாங்க. பின்னால் மீர் ஜாஃபரையுமே வந்து பதவியிலிருந்து நீக்குவாங்க. அவர் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் அந்த பதவியிலிருந்து விலகுவாங்க. அதை வந்து ரத்தமில்லாத புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மீர் ஜாஃபர்கிட்டருந்து இவங்க இந்த 2.25 லட்சம் கோடி வாங்கியிருப்பாங்க இல்லையா 3 ஆண்டுகள் 57 முதல் 60 இந்த காலகட்டங்களில். அந்த பணத்தை வச்சு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஜவுளித்துறையை வந்து அதிவேகமாக இயந்திரமாக்கப்பட்ட உதவுது, சரிங்களா. அந்த பணம் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஜவுளித்துறையை வந்து மிகவும் வேகமாக இயந்திரமயமாக்க உதவுது, சரிங்களா. இதன் காரணமாக பிரிட்டனில் வந்து தொழில் புரட்சிக்கு பயன்படுத்துவது, பிரிட்டனுடைய தொழில் புரட்சிக்கு மீர் ஜாஃபர்கிட்டருந்து வாங்கின பணமானது பயன்படுத்தப்படுது. அப்போ பிரிட்டனில் தொழில் புரட்சி நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து மிக கம்மியான விலையில் ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு போயிட்டு அங்கே அவனுடைய தொழிற்சாலையில் லண்டனில் என்ன பண்ணுறான், அதை வந்து கன்சியூமர் ப்ராடக்டாக நுகர்வோர் பண்டங்களாக வந்து உற்பத்தி செய்து இந்தியாவுக்கே வந்து மீண்டும் கம்மியான விலைக்கு விற்கிறான். அதன் காரணமாக அதே நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்கள் முடங்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்குவதற்கான வழிவகுத்தது, சரிங்களா. அப்போ அந்த காலகட்டங்களில் அங்கே தொழில் புரட்சி நடக்கிற காலகட்டங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்கள் முடங்குவதற்கும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்பதற்கான சந்தையாக மாறுவதற்கும் ஒரு வழிவகையை ஏற்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படக்கூடிய செயல் வந்து மேலும், அதாவது 1757 ஒரு 190 ஆண்டுகளுக்கு வந்து நீடித்தது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன், 1757 1857 பெருங்கிளர்ச்சி அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதற்கப்புறம் 1858 1947 வரைக்கும் ஒரு 90 வருஷம் ஆங்கில அரசாங்கமே வந்து நேரடியாக இந்தியாவை வந்து ஆட்சி செய்திருப்பாங்க. இந்த 190 ஆண்டுகளுமே வந்து இந்த ஆங்கிலேயர்களால் வந்து இந்தியா வந்து கொள்ளையடிக்கப்படக்கூடிய செயல் தான் செஞ்சிட்ருப்பாங்க, சரிங்களா. அடுத்து நம்ம இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாமே காணப்படக்கூடிய பகுதியை வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புவியியல் அதை படிச்சிருப்போம். இந்திய துணைக்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் மற்றும் மத்தி, சரிங்களா, தொடக்கம் மற்றும் மத்தியில், அதை தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் கூட ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதாக தான் நமக்கு இந்த பாடம் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் மத்தி, அதனைத் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நிலைப்பாடுகள்லாம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் வந்து நம்ம முழுமையாக படிக்க போகிறோம், சரிங்களா. அப்படி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் நம்ம மிக முக்கியமாகவும் முதலாவதாகவும் பார்க்க போகிற பாடம் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருடைய எதிர்ப்பை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின்
நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில், அதாவது இந்தியாவில் வந்து அந்த 19ஆம் நூற்றாண்டில் தானே சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் கல்வியறிவு பெற்ற உயர்குடி மக்கள்லாம் ஈடுபட்டிருப்பாங்களே, அந்த பகுத்தறிவுவாதத்தை பற்றி அவர்கள் இந்தியாவுடைய உட்புற மக்கள்லாம் அதை செய்யணும், அந்த நவீன கருத்துக்கள் இதெல்லாம் ஆட்பட்டு இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிகவும் வலுவுடையதாக மற்றும் தீவிரமான போக்குகள் வந்து நிலவுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் அந்த போராட்டங்களில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இணைந்து ஊரக பகுதியில் கிளர்ச்சியை வந்து செய்கிறாங்க. சரிங்களா? இந்த கிளர்ச்சி எப்படிப்பட்டத ஒரு கிளர்ச்சி, இந்த கிளர்ச்சியினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயரை வெளியேற்றுவதை அவர்கள் கோரலை. சரிங்களா? இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரன் வெளியே போகணும் அப்படிங்கிறத இந்த கிளர்ச்சி வந்து நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அதற்கு மாறாக அவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, காலனி ஆதிக்கத்திற்கு, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு இருந்த நிலையை மீண்டும் நிலை நிறுத்துவது. அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான நிலை இந்தியாவில் இருந்துச்சோ அந்த நிலையை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினுடைய கிளர்ச்சியானது இருந்துச்சு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறைவில்லாத வகையில், சரிங்களா, ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் வந்து நடந்தது. அந்த கிளர்ச்சிகளை எல்லாம் வந்து நம்ம வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன வகை, என்ன மாதிரியான கிளர்ச்சி அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? 4 வகையாக அந்த கிளர்ச்சிகளை வகைப்படுத்தியிருக்காங்க. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். சரிங்களா? மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான போராட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை வந்து நிலைநிறுத்தக்கூடிய முயற்சிகள் தொடர்புடையதாக இருந்த கிளர்ச்சிகளை வந்து மறுசீரமைத்தல், ஏற்கனவே இருந்த நிலையை திரும்ப கொண்டு வரதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சிகள் தான் வந்து மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமய இயக்கங்கள். நமக்கு தெரியும் இந்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய சமய சிந்தனைகளுடைய அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலமாக உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக அவங்க போராடினாங்க. சமூகத்தை வந்து நம்ம சீரமைப்போம், சமூகத்தை சீரமைச்சோம்னாலே தன்னால் வந்து அந்த மக்களுடைய விடுதலைக்காக அவங்க போராடுறாங்க. சரிங்களா? அடுத்து 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா சமூக கொள்ளை. சமூக கொள்ளைனா நமக்கு தெரியும், ராபின்ஹுட், அதாவது இல்லாதவங்கள்ட்ட வந்து பிடுங்கி இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கறது. இந்த சமூக இயக்கங்களுடைய தலைவர்கள் வந்து ஆங்கிலேயர்களாலும் ஜமீன்தார்கள் போன்ற பெரிய பணக்காரர்களால் வந்து கடுமையான குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினரால் வந்து அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய சொத்துக்களை பூரா இவங்க கொள்ளையடித்து அவர்கள் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவருடைய சொத்துக்களை வந்து இவங்க அளித்தாங்க. அப்போ அவர்களுடைய சொத்துக்கள் பாதிப்படையதில்லையே, அதனால் அவர்களை வந்து அவங்க குற்றவாளிகளாக கருதலாங்க. ஆனால் அவர்களால் பலன் பெற்ற அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை எப்படி நினைத்தாங்கன்னா, அவர்களை வந்து தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாக, தங்களுடைய மேம்பாட்டுக்காக, தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பாடுபட்ட ஒரு ஹீரோஸாக வந்து அவங்கள வந்து அந்த மக்கள் வந்து நினச்சாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி வந்து எந்த விதமான தலைவர்கள் இல்லாமலும் திடீரென எழுந்த புரட்சி இயக்கங்கள் தான் வந்து மக்கள் கிளர்ச்சி. இப்படி அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற கிளர்ச்சிகளை வந்து ஒரு 4 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சியெல்லாம் ஏற்பதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கம்பெனி அரசில் நடைபெற்ற வருவாய் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு. சரிங்களா? இந்த கிளர்ச்சியெல்லாம் ஏற்பதற்கான முக்கிய காரணங்கள் பார்த்திங்கன்னா வருவாய் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே செயல்பாட்டில் இருந்தது. இதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை யார் ஆண்டிருப்பா? மொகல்ஸ் ஆண்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் முழுவதுமே செயல்பாட்டில் இருந்த வருவாய் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மொகலாய வருவாய் அமைப்பு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த மொகலாய வருவாய் முறையை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அவங்க மறுசீரமைப்பு செய்ததன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னா, நிலம் வந்து விற்பனை பொருளாக மாறுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்தந்த மக்களுடைய பூர்வீக இடங்களில் அந்தந்த மக்கள் இல்லாத நிலம் உழுபவர்கள் அல்லாமல் நிலம் உள்ளாதவர்கள் வர்க்கத்துக்கு வந்து அந்த நிலமானது மாற்றப்படுது. இதன் காரணமாக விவசாயிகளுடைய நிதி சுமைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த நில வருவாய் முறையில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக விவசாயிகளுடைய நிதி சுமை தான் வந்து பெரிதும் அதிகரிக்குது. அதனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்பு இந்தியாவில் வந்து தனி சொத்துரிமை அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான திட்டமும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொத்துக்களை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு போன்ற தனித்த சொத்துரிமையை கொண்டு வராங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து கீழ்குத்தகைக்கு விடுதல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. நிலத்தை வந்து கீழ்குத்தகைக்கு விடுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது
நிலத்தை நிலத்தை வந்து குத்தகைக்கு விடுறதும் கீழ்குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. அதற்கு முன்னாடி இருந்த விவசாய நடைமுறைகளை வந்து என்னது ரொம்ப பெரிய அளவில் சிக்கலுக்காக்குச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை பெரும்பாலும் அவரை சார்ந்திருந்த நிலப்பிரபுகளுக்கு கீழ் குத்தகைக்கு விடுறார். சரிங்களா? ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நிலப்பகுதியெல்லாம் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகைக்கு விடுறாரு. அதற்கு பதிலாக அந்த நிலப்பிரபு என்ன செய்கிறாருன்னா, அந்த நிலங்களை பூரா விவசாயிகள்கிட்ட கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லிட்டு அந்த விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுக்குறாரு. இதன் காரணமாகத்தான் விவசாயிகளுடைய மீதான வரிச்சுமையானது அதிகரிக்குதுங்கிறாங்க. அதாவது என்னென்னா, முகலாய ஆட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நிலத்தில் வந்து எவ்வளோ விளையுதோ அந்த விளைச்சல்ல 1/6 பங்கு இல்லைன்னா 4 பங்கு அப்படின்னு சொல்லி அந்த விளைபொருளையே வாங்கிக்குவாங்க. பணமாக வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா விளைபொருளாக வாங்கிக்குவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு வரியை கட்ட முடியல, ஒரு நிலத்துக்கான அந்த வரியை கட்ட முடியல அப்படின்னா அந்த நிலத்தை வந்து ஜமீன்தார் பிடிங்குவாங்க, அதை வந்து ஏல விடுவாங்க. அதை வந்து ஒரு பெரிய நிலம் உள்ளாத நகரத்தில் இருக்கவங்க வந்து அந்த நிலத்தை பூரா காசு வச்சுருக்கேன் என்ன பண்ணுவான், வட்டி பணம் ஊருக்கெல்லாம் காசு வச்சுருப்பான் இல்லையா, அவன் வந்து அந்த நிலத்தை ஏலத்தில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அந்த நிலத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் தலைவர்களுக்கு நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்றான். அந்த நிலப்பிரபு என்ன பண்ணுறான், விவசாயிகள் கீழ்குத்தகைக்கு விட்டு விவசாயம் செய்ய சொல்லி அதிலிருந்து காசை வாங்கி வசூலித்து இந்த ஜமீன்தாரர்களுக்கு போன்றவர்களுக்கு கொடுத்துட்ருக்கான். இதன் காரணமாக வந்து என்னதுன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலம் விளைஞ்சாலும் சரி விளையினாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நிலம் நீ வச்சுருந்தேன்னா அந்த நிலத்தை வாடகைக்கு வாங்குற மாதிரி தான். நம்ம எப்படி நிலத்தை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிலத்தெல்லாம் குத்தகைக்கு எடுத்து பண்ணுவாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு அதில் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு வாங்கிட்டு அதில் விவசாயம் செய்வாங்க. அப்போ அதன் காரணமாக அந்த முன்னாடி வாங்குகிற பணம் அப்புறம் வட்டிக்கு பணம் கொடுக்குது, அதன் காரணமாக கட்ட முடியாத வட்டி, விளைச்சல் சரியாக இல்லை அப்படிங்கிறனால இது போன்ற பல்வேறு காரணங்களால் வந்து விவசாயிகளுடைய வரிச்சுமை வந்து அதிகரிக்குது. அடுத்து பாருங்கள், இதன் காரணமாகத்தான் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினுடைய கிளர்ச்சியானது நடைபெறுது. அதில் வந்து நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது வந்து விவசாயிகளுடைய கிளர்ச்சி பார்க்க போகிறோம். விவசாயிகளுடைய கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் வெடிக்க தொடங்கியதான் இந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சி. இது வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி முடிகிற வரைக்குமே வந்து இந்த விவசாயிகள் கிளர்ச்சியானது அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபராசி இயக்கம். சரிங்களா? இந்த ஃபராசி இயக்கத்தை வந்து துவங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஜி ஷரியத்துல்லா. சரிங்களா? ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் தான் ஃபராசி இயக்கத்தை 1818ஆம் ஆண்டு தொடங்குறார். சரிங்களா? இந்த ஷரியத்துல்லா இந்த ஃபராசி இயக்கத்தை தொடங்கி 18, 28, 38, 21 ஆண்டுகளில் 1839 மரணம் அடைந்துறார். அவர் மரணம் அடைந்த பிறகு இந்த ஷரியத்துல்லா அவர்களுடைய மகனான டுடுமியான் வந்து இந்த ஃபராசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறார். சரிங்களா? இந்த டுடுமியான் தலைமையேற்றதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயிகள்கிட்ட வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விவசாயிகள்கிட்ட சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனைத்து நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்துச்சு. அந்த கொள்கையில் தான் இவருடைய இந்த வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பானது பிரபலமடைந்தது. சரிங்களா? பொதுமக்கள் நிலங்களையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எளிய கொள்கையில் இந்த டுடுமியானுடைய அறிவிப்பு வந்து பிரபலமடையது. அடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்துறாரு. சரிங்களா? சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து டுடுமியான் வந்து வலியுறுத்துறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்தி நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவித்தவர் யார்? ஃபராசி இயக்கத்தை நடத்தின டுடுமியான் அவர்கள். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது, அதன் காரணமாக அந்த நிலத்திற்கு வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் கிராம அமைப்புகளினுடைய கட்டமைப்பு மூலமாக, ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய கட்டமைப்பு மூலமாக ஒரு பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகளை வந்து ஒன்று திரட்டுறார். சரிங்களா? பின்னால் டுடுமியானோ எப்போ 38 தலைமை பொறுப்பு ஏற்று 62 டுடுமியான் அவர்களும் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்ததுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுகள் கழித்து 1870 வந்து நோவாமியான் அப்படிங்கிறவர் இந்த ஃபராசி இயக்கத்தை முன்னெடுத்து போவார். சரிங்களா? இதோட வந்து நமக்கு இந்த ஃபராசி இயக்கம் முடிஞ்சு.
அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத் அப்படின்ற பகுதியில் நடைபெற்ற வஹாபி கிளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் வந்து வஹாபி கிளர்ச்சி. சரிங்களா? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டதான் வஹாபி கிளர்ச்சி. இந்த வஹாபி கிளர்ச்சியை வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத் அப்படின்ற பகுதியில் 1827 துவங்குது. சரிங்களா? பாருங்கள், 1818 என்னது முன்னாடி பார்த்தோம். 1818 ஹாஜி ஷரியத்துல்லா தொடங்குறாரு. அடுத்து வஹாபி கிளர்ச்சியை வந்து 1827 கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் கழிச்சு நமக்கு இங்கே தொடங்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 1827 அந்த வாக்கில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய பரசத்தில் இந்த வஹாபி கிளர்ச்சியானது தொடங்குது. இதை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா டிடுமீர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மதபோதகர் தான் இந்த வஹாபி கிளர்ச்சியை தலைமையேற்றார். இவர் வந்து வஹாபி போதனைகளால் ஈர்க்கப்பட்டவர். சரிங்களா? வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த மதபோதகர் தான், ஒரு இஸ்லாமிய மதபோதகர் தான் யார்? டிடுமீர் அவர்கள். இவர் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றிருப்பார். சரிங்களா? அதோடு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜமீன்தாரிகள் அவர்கள் முறையால் ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட, சரிங்களா, ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகளுடைய மத்தியில் வந்து மிகவும் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தவர் தான் இந்த டிடுமீர் அவர்கள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 பார்த்துட்டோம். ஒன்று வஹாபி கிளர்ச்சி, இன்னொன்று வந்து என்னது ஃபராசி இயக்கம். இந்த 2 இயக்கம் பார்த்துட்டோம். இது 2மே விவசாயிகள் தொடர்பானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் தொடர்பான கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பழங்குடியினர் தொடர்பான கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனி ஆட்சியின் கீழ் வந்து இந்தியா வரலாற்றில் முதன்முறையாக அரசு வனங்கள் குறித்து, சரிங்களா, காடுகள் இருக்குல்லையா, அந்த காடுகள் குறித்த ஒரு நேரடி தனியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. காலனி ஆட்சியில் தான் வந்து என்னது இந்தியா வரலாற்றிலேயே முதன்முறையாக காடுகள் குறித்து வனங்கள் குறித்து ஒரு நேரடி தனியுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வனங்களை வந்து வர்த்தகமயமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து நடக்குது. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கில ஆட்சியில் வந்து ஊக்கம் கிடைக்குது. அதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனங்களை வந்து வர்த்தகம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விஷயங்களுக்கு ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரியமாக அந்த வனங்களில் வாழ்ந்துகிட்டு இருந்த பழங்குடியினருடைய நடைமுறை வந்து அதனுடைய கட்டுக்கோப்பை வந்து இழக்குது. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, பழங்குடியின பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்களான வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், அப்புறம் நில ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, ஒப்பந்ததாரர்கள், அப்புறம் இவங்க எல்லாமே ஊடுருவதற்கு இந்த வனங்களை வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனது ஊக்கம் தருது. இதன் காரணமாக பழங்குடியினருடைய நிலம், அதாவது ஆதிவாசிகளுடைய நிலமானது பெரும் பகுதி வந்து இழக்கப்பட்டு அந்த ஆதிவாசி மக்கள் வந்து தங்களுடைய பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலையானது ஏற்படுது. இதனால் வந்து அமைதியாக வந்து பழங்குடியினர் அவங்க பாட்டுக்கு விவசாயம் செஞ்சுட்டு காட்டில் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அமைதியாக வாழ்ந்த பழங்குடியினருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தவர்கள், அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தவர்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பழங்குடியின மக்களினுடைய அப்பாவித்தனத்தை தேவையில்லாமல் அவர்களுக்கு சாதகமாக, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவருக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கை தான் பழங்குடியின கிளர்ச்சி. இப்போ பழங்குடியின கிளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு அல்லது அந்த பழங்குடியின மக்களுடைய அப்பாவித்தனத்தை தேவையில்லாமல் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கை தான் வந்து இந்த பழங்குடியின கிளர்ச்சி. அப்படி பழங்குடியின கிளர்ச்சியில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 32 இந்த காலகட்டங்களில் தான் இந்த கோல் கிளர்ச்சியானது நடைபெற்றது. வருஷங்களை வந்து ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் சொல்லி படிக்கணும். கோல் அப்படின்னா ஒரு குச்சி ஒன்று தான் இருக்கும், இல்லைன்னா 2 குச்சி இருக்கும் அதிகபட்சம். ஒரு 2 கையில் நம்ம 2 குச்சி தானே பிடிக்க முடியும். அப்போ கோலை பிடிக்கும்னா என்னது, ஒன்று ஒரு கையில் பிடிப்போம், ஒரு குச்சினோ 2 கையில். அப்போ என்னது 1831 அப்புறம் 32. சரி, இந்த கோல் கிளர்ச்சி எந்தெந்த பகுதியிலெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா, சரிங்களா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கு புகழ்பெற்ற சோட்டா நாக்பூர், சரிங்களா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் ஆகிய இடங்களில் நடைபெற்ற கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி. சரிங்களா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா
இந்த 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் இந்த பகுதிகளில் 1831 1832 ஆண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி. சரிங்களா? இந்த கோல் கிளர்ச்சிக்கு 2 தலைவர்கள் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து பிந்த்ராய். சரிங்களா? ஒருத்தர் வந்து பிந்த்ராய், இன்னொருத்தர் வந்து சிங்க்ராய். இந்த 2 தலைவர்கள் தான் வந்து இந்த கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. இந்த கோல் கிளர்ச்சி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் பகுதியில் நம்ம நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்போம்ல, அந்த சோட்டா நாக்பூர் பகுதியினுடைய அரசர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மக்கள்கிட்ட வருவாய் வசூலிக்கக்கூடிய வேலையை வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட குத்தகை கொடுத்துறாரு. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை வந்து கட்டாயப்படுத்தி அவர்களுடைய பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் போன்ற செயல்பாடுகள் வந்து நடக்குது. இந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த கோலின மக்களிடையே வந்து பெரும் கோபத்தை வந்து ஏற்படுத்துது. இதன் காரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலின மக்கள்லாம் வெளியாட்கள் இருக்காங்களே, அவர்கள் அல்லாத வெளியாட்களுடைய சொத்துக்களை மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அவருடைய சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க, கலவரம் செய்தல் போன்ற வழிகளில் தான் இந்த கோல் மக்கள் அவருடைய தொடக்க கால போராட்டம் வந்து இருந்துச்சு. சரிங்களா? வட்டிக்கு பணம் கொடுக்குறோன்ட்டா சோட்டா நாக்பூர் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, வருவாய் வசூலிக்கூடிய உரிமையை வந்து குத்தகை கூறாரு. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, அந்த பழங்குடியின பகுதியில் அதிகமாக வட்டிக்கு கடன் கொடுக்கறது, பழங்குடியின மக்களை வந்து கட்டாயப்படுத்தி அவங்களோட நிலத்தை பிடிங்கிட்டு வெளியேற்றுறது, இது போன்ற செயல்களாக நடக்கிறதுனால கோலின மக்கள் கோபத்துக்கு உண்டாகிறாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கோல் கிளர்ச்சியானது ஏற்படுது. அவங்க தொடக்க கால கிளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, வெளியாட்கள், சரிங்களா, டிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெளியாட்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, அவருடைய சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறது, இது போன்ற வழிகளில் கலவரம் செய்கிறது, இது போன்ற வழிகளில் கோள்களுடைய தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அப்புறம் இந்த கோலின மக்கள் மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யக்கூடிய எச்சரிக்கைகளை செய்தும் போன்ற பல வகைகளில் இந்த பழங்குடியின தலைவர்கள், பழங்குடியின தலைவர்கள் அவர்களுடைய கிளர்ச்சி பற்றிய செய்தியை வந்து பரப்பினார்கள். ஆனால் ஆங்கில அரசு வந்து மிகப்பெரிய அளவிலான வன்முறையை மூலம் இந்த கோல் கிளர்ச்சியை வந்து அடைக்கிருச்சு. சரிங்களா? இதோட வந்து நமக்கு கோல் கிளர்ச்சி முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சாந்தலர்கள் கிளர்ச்சி, இல்லைன்னா சந்தால் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள். சரிங்களா? இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த ஒரு பழங்குடியினம் தான் இந்த சாந்தலர்கள். இந்த சாந்தலர்களுடைய நிலத்தில் வந்து நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாந்தல் மக்களை வந்து அவருடைய பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர நிர்பந்திக்கப்படுறாங்க. இதன் காரணமாக இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறாங்க. சில அந்த ராஜ்மஹால் மலையை சுற்றியிருந்த வனப்பகுதியை விட்டு இவங்க எல்லாம் சாந்தாலின மக்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள், அதாவது ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் காவல்காரங்க, இவங்க எல்லாராலையும் இந்த சாந்தாலின மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட இந்த சாந்தலர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களை வந்து அவங்க சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதன் காரணமாகவே கடன் மற்றும் பணம் பறித்தல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க சிக்க தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரச்சனைகள் குறித்து நிர்வாகத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் என்ன நடக்குன்னா, ஊழல் கரைபடைந்த ஆங்கில நிர்வாகத்தின் கீழே அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கல. அப்படி கிடைக்க முடியாத சூழலில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டுட்டோம், நம்மளை வந்து மனுஷனாகவே அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாந்தாலின மக்கள் நினச்சிட்டு அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. சாந்தாளர்களுடைய கிளர்ச்சி வந்து தொடக்கத்தில் எப்படி வெளிப்பட்டது, எந்த ஆண்டு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாந்தாளர்களுடைய கிளர்ச்சி வந்து தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீர் சிங், சரிங்களா, இங்கே இருக்கார் பாருங்க, பீர் சிங் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய தலைமையில் 1854 ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் வந்து நடைபெற்றது. சரிங்களா? இந்த சமூக கொள்ளை யாருக்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாஜன்கள், சில மகாஜன்களாக இந்த ஜமீன்தாரிகள் போன்ற அவங்க. அடுத்து வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து 1854 வாக்கில் பீர் சிங் என்பவர் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் வந்து சாந்தால் இனத்தவர்களால் நடத்தப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1855
2 சகோதரர்கள், சந்தால் இன சகோதரர்கள் வர்றாங்க. 1855 சித்து மற்றும் கனு, இல்லைன்னா கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே சாந்தால் இன சகோதரர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாரும் வந்து ஆங்கில அரசுக்கு எதிராகவும் நம்முடைய வெளியாட்களுக்கு எதிராகவும் கிளர்ச்சி செய்வோம். அப்படி கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து தேவ செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அவங்க அறிவித்தோடனே சந்தால்களுடைய கிளர்ச்சி வந்து தீவிரமடைய ஆரம்பிக்குது. 1855 ஜூலை மாதத்தில் இந்த கிளர்ச்சி மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. சரிங்களா? அப்போ சாந்தால் கிளர்ச்சி ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியாக எப்போது உருவெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855 ஜூலை மாதம். சரிங்களா? இந்த சாந்தால் இன மக்கள் எந்த மாதிரியான முறையில் போராட்டங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லு, விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர், சரிங்களா, ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் ஆகிய இடங்களை நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், சாந்தால் இன மக்கள் தான் வில்லு, விஷந்தடவிய அம்பு, கோடாரிகள், கத்திகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூரை நோக்கி கம்பெனியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி ஒரு பேரணியாக சென்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடங்களில் பல்வேறு சாந்தால் இன பெண்களுமே வந்து இந்த போராட்டத்தில் தீவிரமாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதனை அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களின் மீது, சந்தால் இன மக்களுடைய கிராமங்கள் மீது அதிரடியாக ஆங்கிலேய அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. சந்தாலுடைய சொத்துக்களை வந்து மன்னிக்கணும், அதாவது சந்தால் இன கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிலேய அதிகாரிகளுடைய சொத்துக்களை வந்து இந்த சந்தால் இன மக்கள் எப்படி முழக்கமிட்டு பேரணியாக போயிட்டு சூறையாடுறாங்க, போறவில்லை. இறுதியாக இந்த சந்தால் கிளர்ச்சி வந்து முழுமையாகவே ஒடுக்கப்பட்டுச்சு. முழுமையாக ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் 1855 சந்தால்கள் வசம் இருந்த பகுதிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு பற்றிய ஒரு சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. எப்போ? அதே வருஷமே கிளர்ச்சி நடந்த அதே வருஷமே 1855 சந்தாளர்கள் கிட்டம் இருந்த நிலங்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டமானது நிறைவேற்றப்பட்டு சாந்தல் பர்கானா, சரிங்களா, சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி மண்டலம், சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த 1855 சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பழங்குடியின கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. சரிங்களா? முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி ராஞ்சி இருக்கு இல்லையா, ஜார்க்கண்டுடைய தலைநகர் ராஞ்சியில் இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற உழுகன் கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து உழுகுலன் கிளர்ச்சி இல்லைன்னா உழுகன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பெரிய கழகம். இந்த காலகட்டங்களில் ராஞ்சியில் நடைபெற்ற ஒரு பெரிய கழகம், பழங்குடியின கழகம். இந்த பழங்குடியின கிளர்ச்சியிலே மிக முக்கியமான கிளர்ச்சியாக அறியப்படுகிறது. சரிங்களா? அதற்கு முன்னாடி வந்து நம்ம இந்த முண்டாயின மக்களுடைய நிலமுறை பார்த்துக்கலாம். அவங்க வந்து கூட்டுச்சொத்து முறையை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. கூட்டுச்சொத்து முறை அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா குண்டக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டக்கட்டினா கூட்டுச்சொத்து அப்படின்னு பொருள். அதாவது மொத்தமாக நிலம் இருக்கும், அந்த மக்கள் எல்லாருமே அதில் விவசாயம் செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை மொத்தமாக பகிர்ந்துக்குவாங்க. இதுதான் வந்து கூட்டுச்சொத்து முறை. இந்த முறையில் விவசாயம் செய்வதில் வந்து பெயர் பெற்றவர்கள் தான் இந்த முண்டாயின மக்கள். அதற்கு முன்னாடிலாம் வந்து நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் மூலம் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவருடைய ஊடுருவல் இது எல்லாமே இதன் காரணமாக இந்த நடைமுறை வந்து முற்றிலும் சிதைந்து போகுது. அதாவது ஆங்கில அரசு வருவாய் முறையில் மாற்றம் கொண்டு வருவாங்க இல்லையா, மாற்றம் கொண்டு வந்ததன் காரணமாக என்ன ஆகுது, நிலத்துக்கான தனி சொத்துரிமை வருது, அது அறிமுகமாகுது. அதே போல் வர்த்தகர்கள் உள்ள வராங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க உள்ள வராங்க. இவங்கெல்லாம் ஊடுருவல் செய்த காரணத்தால் இந்த முண்டாயின மக்களுடைய கூட்டுச்சொத்து முறையான குண்டக்கட்டி முறையில் வந்து மாற்றம் ஏற்பட்டு அந்த முறையானது சிதைந்து போகுது. அவருடைய நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த முண்டாயின மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த முண்டாயின மக்களை தோட்டங்களை வேலை செய்வதற்காக முண்டாயின மக்கள் வந்து கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்துறாங்க. கொத்தடிமைகளாக அவங்களுடைய நிலங்களே பிடுங்கிக்கிட்டு அவங்களுடைய நிலங்களே வேலை செய்வதற்காக கொத்தடிமைகளாக அவங்களே வலுக்கட்டாயமாக வேலைக்கு அமர்த்துறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது 1890களில் தான் இந்த பழங்குடியின மக்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து இடம்பெயர செய்வது, அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை இந்த பழங்குடியின தலைவர்கள் வந்து
எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போது 1890 காலகட்டங்களில் பழங்குடியின மக்கள் வந்து அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து வெளியேற்றது, அவர்களை அதாவது கொத்தடிமை மாதிரி கட்டாய உழைப்புக்கு உட்படுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் தான் இந்த மக்கள், இந்த பழங்குடியின தலைவர்கள் எல்லாமே இந்த விஷயத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அப்படி எதிர்த்ததன் விளைவாக ஒரு யங் மேன் வரார், வெரி யங் மேன் வரார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் இயற்கையின் தந்தை பிர்சா முண்டா. சரிங்களா, பிர்சா முண்டா. இந்த பிர்சா முண்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரியானா ராஞ்சி பகுதியில் இன்றளவுமே ஒரு மதிப்புமிக்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக போற்றப்படக்கூடியவர் தான் பிர்சா முண்டா அவர்கள். கையில் வந்து ஒரு வில்லம்பு வச்சிட்ருக்க மாதிரி அவருடைய சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கும். அது தொடர்பாக வந்து அந்த பகுதியில் படங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரி இப்போ பார்த்துடலாமா. பிர்சா முண்டா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னைத்தானே கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். பிர்சா முண்டா என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து கடவுளினுடைய தூதர் அப்படின்னு அறிவிக்கிறார். தனக்கு வந்து கடவுளுடன் வந்து தொடர்பு இருக்குது, எனக்கும் கடவுளுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இறை தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இறை தொடர்பு இருக்குதுன்னு சொன்ன பிர்சா முண்டா என்ன சொல்கிறாரு, அந்த முண்டாயின மக்களுக்கு குறி சொல்வதன் மூலமாக முண்டாயின மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதோடு மட்டும் இல்லாமல் மக்களின் அரசை நிறுவப்போவதாக உறுதியளித்தார். குறி சொல்வதன் மூலமாக பிர்சா முண்டா என்ன சொல்கிறாரு, முண்டாயின மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களுடைய அரசை நான் நிறுவப் போகிறேன் அப்படின்னும் உறுதியளிக்கிறார். இதனால் வந்து பிர்சா முண்டா அந்த பகுதியில் வந்து மிகவும் பிரபலம் அடைகிறாரு. பிர்சா முண்டாவினுடைய இந்த பிரபலத்தை பயன்படுத்தி முண்டாயினத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே இந்த மக்களை எல்லாரும் ஒருங்கிணைப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. சரிங்களா, பிர்சா முண்டாவினுடைய பிரபலத்தை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான முண்டாயின மக்களை இந்த நோக்கத்துக்காக, அதாவது அந்த கிளர்ச்சி செய்வதற்கான நோக்கத்துக்காக ஒன்றிணைப்பதற்காக முண்டாயின தலைவர்கள் வந்து பெருமளவில் முயற்சி செய்கிறாங்க. பல்வேறு இரவு கூட்டங்கள் வந்து நடத்தப்படுது. சரிங்களா, ஒரு முக்கியமான இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு ஒரு பிளான்டு ரெபல், சரிங்களா, ஒரு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்படுறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 முண்டாயின 400 கிராமங்கள்லேருந்து 3000-30,000க்கு மேற்பட்ட முண்டாயின மக்கள் வந்து இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்துட்டுருக்காங்க. சரிங்களா, அவுட் சோர்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பேன். இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக் மட்டும் பார்க்குறோம். சரி, என்றைக்கு அவங்க முண்டாயின மக்கள்லாம் வந்து கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1889 டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு 1889 டிசம்பர் 25 இவங்க கிளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைமில் வந்து என்னென்னா கிறிஸ்டியன்ஸ், அவங்க இப்போ பிரிட்டன் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தானே, அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடத்தில் இருப்பாங்க. கிறிஸ்மஸ் நாளில், சரிங்களா, கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டு 1889 கிறிஸ்மஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். கையில் எடுத்து என்ன செய்கிறாங்க, கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. கிறித்தவ தூதுக்குழுக்கள் மட்டும் இல்லாமல் கிறித்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல்கள் நடந்தன. அதன் பின்னாடி என்ன நடக்குது, ஆங்கிலேய ஆட்சியினுடைய அடையாளமாக இருந்த காவல் நிலையங்களும் தகர்க்கப்பட்டது, அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டார்கள். அதை அடுத்து சில மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட 89 டிசம்பர் அவங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் பல்வேறு இடங்களில் வந்து இது போன்ற தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இறுதியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 சரிங்களா, 1900 என்ன நடக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா அவர்கள் கைது செய்யப்படுறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் 89, 90, அங்கிட்ட ஒரு 10, 900. ஏன்னா பிர்சா முண்டா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்படுறாரு. 1900 பிர்சா முண்டா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையிலேயே உயிர் நீத்துருவார். இவர் இறக்கும் பொழுது இவருடைய வயது பார்த்திங்கன்னா 25 வயசு தான், வெரி யங் மேன். சரிங்களா, 25 வயசுலேயே அந்த மக்களுக்காக போராடி அந்த மக்களுக்கு தலைவராக இருந்து அவங்கள லீட் பண்ணி போராட்டங்களை நடத்தி இறந்தும் போயிடுவார். சரிங்களா, இப்படி பழங்குடியினருடைய தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா அவர்கள் இன்றளவுமே பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுறாரு. நம்ம ஊரில் இப்படி கட்டபொம்மன் கதை பாடல், அப்புறம் காத்தவராயன் கதை பாடல், கான் சாஹிப் சண்டை, இது போன்ற நாட்டுப்புற பாடல்களில் பல்வேறு வீரர்கள் வந்து மதிக்கப்படுறாங்களோ, அதே போல் அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டுப்புற பாடல்களை பிர்சா முண்டா அவர்கள் இன்றுமே அவருடைய வீரத்திரத்தை வந்து மக்கள் போற்றி நினைவுபடுத்தி கொண்டு நினைவில் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா, இந்த முண்டாக்களுடைய கிளர்ச்சியை அடுத்து ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்கன்னா பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வந்து வகுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா பெரிய அளவில் கிளர்ச்சி நடந்ததுனால
ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி பழங்குடியோட நிலம் பற்றிய ஒரு கொள்கை வகுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த கொள்கை வகுத்ததன் விளைவாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தின் வாயிலாக பழங்குடியினுடைய நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் வந்து நுழைவது வந்து தடுக்கப்படுது. சரிங்களா? அதற்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1857 ஆண்டினுடைய பெரும் கிளர்ச்சி. சரிங்களா? முதல் இந்திய சுதந்திர போர். இப்படி இந்த 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சியை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வரலாற்று ஆசிரியரான வி.டி. சாவர்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த பெருங்கிளர்ச்சியை வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு சோல்ஜருடைய இதுதான், சிப்பாய்களுடைய கழகம் தான், இது ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்வாங்க. ஆனால் இந்திய வரலாற்று ஆய்வுகள்லாம் அப்படி கிடையாது. ஆயுதம் தாங்கிய சிப்பாய்கள் மட்டும் போராட்டத்தில் ஈடுபடலை, விவசாயிகள் இருந்தாங்க. அந்த ஆயுதம் தாங்கிய சிப்பாய்களுமே வந்து என்னது விவசாயிகள் தான். விவசாயம் பாதிக்கப்பட்டதால தான் அவங்க சிப்பாய்களாக மாறினாங்க. அதோட வந்து உள்ளூர் அரசை இழந்த நிர்வாகத்தை இழந்த அரசர்களும் இளவரசர்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் பொதுமக்களும் பரவலாக கலந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி தான் வந்து எனது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இதை பார்த்துடலாமா? 1857. சரி, 1857 ஆண்டு ஆங்கில அரசுக்கு வந்து ஒரு பெரும் சவால் ஏற்பட்டது. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடக்கத்தில் வந்து இந்த கிளர்ச்சி வந்து வங்காளத்தில் வந்து ஒரு சிப்பாய் கழகமாக தான் உருவெடுத்தது. ஒரு சிப்பாய் கழகமாக உருவெடுத்தாலும் இந்த கிளர்ச்சி பின்னால் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றாங்க. அவர்கள் பங்கேற்றதை தொடர்ந்து இந்த கிளர்ச்சியானது நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் பரவுச்சு. சரிங்களா? பல பகுதிகளுக்கும் பரவுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1857-58 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் வந்து கீழ் காணக்கூடிய காரணங்கள் காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது. அதை வந்து நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், அதாவது 1857-58 இந்த காலகட்டங்களில் தான் இந்த பெருங்கிளர்ச்சி நடந்துச்சு. அதனால் கீழ்கண்ட காரணங்களால் தான் இந்த நிகழ்வு வந்து முக்கியத்துவம் பெறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இந்த 1857 புரட்சி தான். அது மட்டும் இல்லாமல் இரண்டு தரப்புகளிலுமே தூண்டப்பட்டதால் இதற்கு முன்னாடி இருந்ததை விட இந்த டைமு கடுமையான அதிக அளவிலான வன்முறை வந்து வெடித்தது. ஏன்னா ஆங்கிலேயர் தரப்புலையும் சரி இந்தியர்கள் தரப்பிலும் சரி தூண்டப்பட்டது. அதன் காரணமாக இதற்கு முன்பு நடந்ததை விட பெருமளவிலான வன்முறையானது இந்த கிளர்ச்சியின் போது வெடித்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சி ஒரு முக்கியமான ஒரு நிலையை வந்து கொண்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1857 கிளர்ச்சியானது கிழக்கிந்திய கம்பெனியுடைய பணியை முடிவு கொண்டு வந்துருச்சு. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி இருக்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய ஒர்க்கை வந்து முடிவு கொண்டு வந்துருச்சு. ஏன்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் ஆங்கில அரசே விக்டோரியா மகாராணியே வந்து இந்தியாவை நேரடியாக ரூல் பண்ணுறேன் அப்படின்னு ஆங்கிலேய காலனிகளில் ஒன்றாக இந்தியாவை நம்ம ஏற்றுக்கிட்டு நாங்கள் ரூல் பண்ணுறோம். அதற்கு முன்னாடிலாம் ஆங்கிலேயருடைய ஒரு கம்பெனி தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இங்கே வந்து கேப்சர் பண்ணி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதற்கப்புறம் தான் வந்து டைரெக்டாக இங்கிலாந்தே வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆங்கில மகாராணி நேரடி ஆட்சியின் கீழ் வந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன, 1857 புரட்சிக்கான காரணங்கள், பொதுவான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உடனடி காரணம் அது தனியாக இருக்குது, அது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இரண்டு முக்கியமான கொள்கை மூலமாக வந்து நாடு இணைப்பு செய்கிறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர் வந்து இந்தியாவினுடைய இணைப்பு கொள்கை, ஆங்கிலேய இந்தியாவினுடைய இணைப்பு கொள்கை, இரண்டு முக்கியமான கொள்கை மூலமாக இவங்க வந்து நாடு இணைப்பு செய்கிறாங்க. ஒன்று வந்து அவகாசியிலி கொள்கை, இன்னொன்று வந்து வாரிசிலப்பு கொள்கை. சரிங்களா? அவகாசியிலி கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா மேலாதிக்க கொள்கை. அவன் பிரிட்டிஷ்காரன் என்ன நினச்சிக்கிறான், நான் தான் பெரிய ஹையர் ரூலர், சுப்ரீம் ரூலர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். வானலாவிய அதிகாரம் கொண்டவர்களான்னு நினச்சிக்கிட்டு என்ன நினைக்கிறான், இந்தியன்ஸுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண தெரியாது, இந்தியன்ஸுக்கு வந்து ரூலிங் பண்ண தெரியாது, இந்தியன் கிங்ஸுக்கோ இந்தியன் பிரின்சஸ்க்கோ வந்து ரூல் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை வந்து தகுதியற்றவங்க, அன்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஆட்சி பகுதியை இந்திய ஆட்சியாளர்கள் வந்து திறமையற்றவர்கள் அப்படின்னு அடிப்படையில் புதிய நிலப்பகுதியில் வந்து இணைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை.
வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னா அந்த மன்னர் வந்து இறந்த பிறகு அந்த மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த முதல் மகன் தான் வந்து என்னது அந்த அடுத்த அரசராக வருவா அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஒருவேளை அந்த மன்னருக்கு குழந்தை இல்லை, வாரிசு இல்லை அப்படிங்கும் பொழுது இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து தத்தெடுப்பாங்க. தத்தெடுத்து அந்த குழந்தைய வந்து எனது ஸ்வீகார புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இது பண்ணுவாங்க. அந்த முறையை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மன்னருக்கு நேரடி வாரிசு இல்லையா, அந்த நிலத்தையும் நாங்களே இணைச்சிக்கிறோம், பிரிட்டிஷே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது போன்ற விஷயங்களால் சதாரா, நாக்பூர், ஜான்சி போன்ற பகுதியெல்லாம் இது போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டது. இந்த மேலாதிக்க கொள்கை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேஷ்வா இருக்கார் இல்லையா, பேஷ்வாவுடைய கடைசி பேஷ்வாவுடைய பையனான நானா சாஹிப் அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதனால் அந்தந்த ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியெல்லாம் இழந்துட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த கிளர்ச்சி, இந்த சிப்பாய்கள்லாம் ஏற்படுது. அதனால் அந்த ஆட்சியாளர்கள்லாம் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊரில் கிராமத் தலைவர்கள், தாலுக்தாரர்கள் இருப்பாங்களா, அவங்களாம் வரி வசூல் செஞ்சுட்டு ஒரு சின்ன குறுநில தலைவர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே அவர்களுடைய சலுகைகள் எல்லாமே பிரிட்டிஷ் பிடுங்கிடுறாங்க. இதனால் அவங்களுமே இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு புரட்சி நடந்தோன்னே இவங்க எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம இந்த கிளர்ச்சியை பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கலாச்சார உணர்வு பற்றிய தீவிரத்தன்மை இல்லாது, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்களுடைய கலாச்சாரம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாரிசு இழப்பு கொள்கையில் என்னென்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சதாரா, சரிங்களா, வாரிசு இழப்பின் கொள்கையின் மூலியமாக இணைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதி, அதுக்கப்புறம் ஜான்சி, நாக்பூர், இந்த பகுதி எல்லாமே வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் வந்து ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்களுடைய கலாச்சார உணர்வு பற்றிய தீவிரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், இந்தியர்களுக்கு கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த மதமும் பண்பாடு கலந்து தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் கழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்து படைவீரர்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய படைவீரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நார்மலாக அணிகிற தலைப்பாகைக்கு பதிலாக வந்து ஒரு தோளில் செய்யப்பட்ட அக்னி தொப்பியை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த தோல் வந்து மிருக தோலினால் ஆனது, தோல்னாலே மிருகத்தினுடைய தோலினால் ஆனது. அப்போ அது வந்து பசுவினுடைய தோலா பன்றியினுடைய தோலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பன்றி வந்து இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டது, பசு வந்து இந்துக்களுக்கு புனிதமானது அப்படிங்கும் பொழுது அதனால் அவர்கள் அந்த சிப்பாய்கள் வந்து அதை அணிய மறுத்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சமய அடையாளங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நெத்தியில் வந்து பட்டை போடுறது, நாமம் போடுறது, அப்புறம் காதில் கடுக்கன் போடுறது, இஸ்லாமியர்கள் வந்து தாடி வளர்க்குறது, இது போன்ற சமய அடையாளங்களை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. அந்த ஜான் கிரடாக், வேலூருடைய தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரடாக் என்ன பண்ணுறாரு, வேலூரில் வந்து சிப்பாய்கள்லாம் வந்து தாடியெல்லாம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி மீசையெல்லாம் வந்து சைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே அவருடைய மத உணர்வுகளையும் கலாச்சார பண்பாட்டு உணர்வுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது தான் இந்த அக்னி தொப்பி வருது. எனது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆகுது. அவளுடைய சீருடையில் பார்த்திங்கன்னா சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவை சின்னத்தை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் வந்து மதம் மாற்றத்துக்கான முயற்சி செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள். இதனால தான் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சியை வந்து எனது வேலூர் கழகமே வந்து ஏற்படுது. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலூர் கழகத்தில் இவங்க செய்ய தவறிய அந்த விஷயத்தை தான் இந்த 1857 புரட்சியிலுமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1824 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரக்பூர், சரிங்களா, பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல விவசாயிகளை சிப்பாய்களை, இந்திய சிப்பாய்களை வந்து கடல் கடந்து பர்மாவுக்கு போங்க அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. அந்த சிப்பாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, 1824 நாங்கள்லாம் கடல் கலந்துலாம் போக மாட்டோம்ப்பா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கலந்து போனால் நாங்கள் எங்களுடைய ஜாதியை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்களுக்கு பதவி உயர்வு தரல, ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் வந்து இந்திய வீரர்களுக்கு வந்து என்ன பாரபட்சம் காட்டுறது குறித்து சிப்பாய்கள் வந்து கவலையிலே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய சிப்பாய்களோட ஒப்பிடும் பொழுது இந்திய சிப்பாய்களுக்கு மிக கம்மியான சேலரி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் அது மட்டும் இல்லாமல் இந்திய சிப்பாய்கள் இனப்பாரபட்சம் பார்க்கப்பட்டு தரக்குறைவாக அவருடைய மூத்த படையினர் வந்து இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது இந்தியர்கள் இந்த பெருங்கிளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்து உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1856 என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கியை பிரிட்டன் கவர்மெண்ட் கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்னது சிப்பாய்கள்கிட்ட அறிமுகம் செய்கிறாங்க. அந்த துப்பாக்கியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கியினுடைய கேட்ரிட்ஜ் பொதியுரை இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கியினுடைய கேட்ரிட்ஜில் பசு மற்றும் இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி தான் இந்த 1857 புரட்சிக்கு எனது உடனடி காரணமாக
அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட கிரீஸ் தான் இந்த குண்டினுடைய கேட்ரிட்ஜில் என்னது பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் வந்து பெருசும் சந்தேகம் அடைஞ்சாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பன்றி வந்து இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டது, பசு வந்து இந்துக்களுக்கு முக்கியமானது. அப்போ பசு கொழுப்புலையும் பன்றி கொழுப்புலையும் தயாரிக்கப்பட்ட பசைய கிரீஸை கொண்டு போய் இந்த துப்பாக்கியோட கேட்ரிட்ஜில் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த துப்பாக்கியினுடைய குண்டை வந்து துப்பாக்கியில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கொழுப்பு தடப்பட்ட அந்த கேட்ரிட்ஜ் இருக்குல்லையா, அதை பல்லில் கடித்து ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து இந்திய சிப்பாய்கள் வந்து அதை பயன்படுத்துகிறத தயக்கம் கொண்டுறாங்க. அவற்றை நிரப்புவதற்கு முன்பு அதை வந்து வாயால் அவங்க கடிக்க வேண்டியிருந்தது. அதனால தான் இவங்க இதை எதிர்க்கிறாங்க. இதை எதிர்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிப்பாய், சரிங்களா, ஒரு இந்திய சிப்பாய், மார்ச் 29 இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா, மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ன சொல்கிறாரு, நான் குண்டை இந்த கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாவை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆங்கிலேய உயர் அதிகாரியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றாரு. அவர் சுட்டு கொண்டவுடனே என்ன பண்ணுறாங்க, மற்ற அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்களை மங்கள் பாண்டேவை கைது செய்ய சொல்கிறாங்க. கைது செய்ய சொன்னதும் அவருடைய சக சிப்பாய்கள் வந்து மங்கள் பாண்டேவை கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கைது செய்ய மாட்டோம்னு சொன்னவங்களும் மங்கள் பாண்டே மற்ற பலரும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டு மங்கள் பாண்டேவுக்கு தூக்கு தண்டனை மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றப்படுது. மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டதை அறிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு இராணுவ குடியிருப்புகளில் கீழ்ப்படிய மறுத்தல், சரிங்களா, கீழ்ப்படிய மறுத்தல், கலவரம், அப்புறம் பொருட்களை தீக்கிட்டு கொளுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்புகளில் நடந்ததாக வந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க. பாருங்கள், மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். இதை தெரிஞ்சவொடனே இதனால் ஆத்திரம் அதிகரித்து தான் அதனை அடுத்து வந்த நாட்களில் சிப்பாய்கள் இந்த மாதிரியான நொட்டேரியஸ் பிஹேவியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஏப்ரல் மே அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 90 பேருக்கு தோட்டா தர்றாங்க. அந்த தோட்டா வாங்க வேண்டிய 90 பேரில் 5 பேர் தான் தோட்டா வாங்குறாங்க, மீதி 85 பேர் தோட்டா வாங்கலை. 85 பேர் தோட்டா வாங்கலை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 9, நான் அவுட் சோர்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பேன். மே மாதம் 9, சரிங்களா, மே மாதம் 9ஆம் தேதி இவங்க அதுக்கு முன்னாடியே வாங்க மறுத்துருவாங்க, சரிங்களா, வாங்க மறுத்துருவாங்க. 85 பேர்த்தையும் கைது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, மே மாதம் 10ஆம் தேதி 10/9 இந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறாங்க, இராணுவ பரேட் நடக்கக்கூடிய கிரவுண்ட்லேருந்து இவங்க கையில் வந்து சங்கிலி போட்டு ஊரில் எல்லோரும் பார்க்குற மாதிரி இவங்களை நடக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு சிறையில் அடைச்சிருவாங்க. சிறையில் அடைச்சோடனே 10ஆம் தேதி ராத்திரி என்ன நடக்குதுன்னா, 10ஆம் தேதி ராத்திரி குதிரைப்படை சிப்பாய்கள் எல்லாம் வந்து இந்த 90 பேர்த்தையும் 85 பேர்த்தையும் விடுதலை செஞ்சு வெளிப்படையாக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. 10ஆம் தேதி கிளர்ச்சியில் 10ஆம் தேதி இரவு கிளர்ச்சியில் ஈடுபட்டு அதிகாலை 11ஆம் தேதி மீரட்டில் இருந்து டெல்லி நோக்கி இந்த சிப்பாய்கள் எல்லாமே குண்டுகளோடு என்ன பண்ணுறாங்க, முழக்கத்தோடு வரிசையாக பேரணியாக போயிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு டெல்லியை வந்து கைப்பற்றுறாங்க. டெல்லியில் இருந்தவங்க வந்து இந்த சிப்பாய்களுக்கு வந்து என்னது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு தர்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் எதற்காக வந்து டெல்லிக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரட்லேருந்து டெல்லியில் தான் வந்து கடைசியான முகலாய அரசர் 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் இருக்காங்க. அந்த முகலாய அரசரான 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் தான் இந்த இந்தியாவினுடைய மாமன்னராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதே போல் பகதூர் ஷா அவர்களே இந்தியாவுடைய மாமன்னராக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் என்ன பண்ணுறாங்க, டெல்லி செங்கோட்டையில் போயிட்டு ரெட் ஃபோர்ட்டில் கூடுறாங்க. பல்வேறு, சரிங்களா, கூடுறாங்க. அது எல்லாமே இந்த பாயிண்டில் தான் இருக்குது. பாருங்கள், மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக அங்கு குழுமியது. பாருங்கள், சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் வந்து முகலாய அரசர் தங்கள் தலைவராக வேண்டும் அப்படின்னு சொல்லி குழுமியது. பல்வேறு தயக்கங்களுக்கு பின்னாடி தான் 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் வந்து என்னது இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக பதவியேற்றார். அதனுடைய அந்த பாரசீக பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஹின் ஷாஹி இந்துஸ்தான் அப்படின்னா அது இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக பதவியேற்றார். அதற்கப்புறம் வந்து டெல்லி வந்து முறையாக விடுவிக்கப்படுது. இந்த பகதூர் ஷா சார்பில் அவருடைய படை தளபதி தான் வந்து அந்த டெல்லி பகுதியில் நடைபெற்ற இந்த 1857 கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தியிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினது யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா தான் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா.
அடுத்து பாருங்கள், டெல்லி வந்து கைப்பற்றப்பட்டுட்டு படை வீரர்களால் சிப்பாய்களால் வந்து டெல்லி கைப்பற்றப்பட்டனே டெல்லி வீழ்ச்சி அடைந்த செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கு போயிடுச்சு. இப்போ கங்கை நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் செய்தி போனவுடனே ஜூன் மாதம் தொடக்கம் வரைக்கும் சரிங்களா, மேலே ஆரம்பித்து ஜூன் மாதம் தொடக்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலுமே வந்து கிளர்ச்சியானது நடக்குது சரிங்களா. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பஞ்சாப்பு, வங்காளம் சரிங்களா, பஞ்சாப் மற்றும் வங்காளம் இந்த 2 இடத்த தவிர மற்ற எல்லா இடங்களையுமே ஆங்கிலோடைய ஆட்சி வந்து இல்லாமலே போயிடுச்சு. எல்லாத்தையுமே சிப்பாய்கள் வந்து என்னது டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, மக்களும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கிளர்ச்சியை தொடர்ந்து இப்போ மீரட்டில் போய் டெல்லி கைப்பற்றதை தொடர்ந்து உள்நாட்டிலையும் பல்வேறு கிளர்ச்சிகள் வந்து நடைபெறுது. அந்த கிளர்ச்சிகள் பற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், வட இந்தியாவின் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர். வட இந்தியாவில் இருந்த பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் எல்லாருமே இந்த கிளர்ச்சிக்கு என்னது சரிசமமாக ஆதரவு தராங்க. ஆனால் அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, உண்மையிலேயே சீருடையில் இருந்த விவசாயிகள் தான் ஆங்கிலேய இராணுவத்தில் இருந்த சிப்பாய்கள். இங்கே விவசாயம் பறிபோனதுனால அவங்கெல்லாம் சிப்பாயாக போயிட்டாங்க. வருவாய் நிர்வாக சீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களுக்கு சமமான பாதிப்புகளையுமே அந்த விவசாயிகள் அடைந்திருப்பாங்க. சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதியில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் வந்து இணைப்பை கொண்டதாக இருக்குது. சிப்பாய் பகுதிகளும் அதனை அடுத்து நடந்த விவசாயிகளோட கிளர்ச்சியும் வந்து என்னது ஊரக பகுதிகளுடன் வந்து ஒரு தொடர்பு கொண்டதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியினுடைய பகுதிகளில் இந்தியாவினுடைய வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தி பகுதிகளில் இருந்த அந்த பகுதியில் இருந்து தான் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிறதே வெடிக்குது சரிங்களா. முதலாவது 1857 கிளர்ச்சியின் பொழுது முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி எந்த பகுதியில் வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தி பகுதியில் இருந்தால் எனது முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிக்குது. இந்த 2 பகுதியிலுமே இருந்து தான் சிப்பாய்கள் வந்து எனது ஆங்கில இராணுவத்திற்கு பெரும்பாலும் பணியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க சரிங்களா. பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும் தாலுக்தார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்திருந்த காரணத்தால் இந்த கிளர்ச்சி நோக்கி சில ஜமீன்தார்கள் அவங்க யாரெல்லாம் ஆங்கில அரசால் பாதிக்கப்பட்ட ஜமீன்தார்களோ தாலுக்தாரர்களோ ஆட்சியை இழந்த அரசர்களோ அவங்க எல்லாருமே வந்து என்னது இந்த ஒரு கிளர்ச்சியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இந்த கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உள்நாட்டு கிளர்ச்சியில் தாலுக்தார் மற்றும் விவசாயிகளுடைய கூட்டணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தாலுக்தார் விவசாய கூட்டணி அப்படின்னா அவர்கள் இழந்ததை அந்த இருவரும் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு பொது முயற்சியாகத்தான் இந்த கிளர்ச்சியின் போது கருதப்பட்டது. அதே போல் பல இந்திய மாநிலங்களில் இருந்த ஆட்சியாளர்களும் பட்டத்தை துறக்க நேரிட்டிருப்பாங்க இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜான்சி அதெல்லாம். அந்த பட்டத்தை இழந்த ஆட்சியாளர்களும் அவர்களால் வந்து ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர் இருப்பார். ஏன்னா ஒரு மன்னர் இருப்பார், அந்த மன்னரை டிஃபெண்ட் பண்ணி தான் அவர்கள் நல்ல உயர்ந்த ஆடை அலங்காரம் மிக்க அணிகலன்கள்லாம் அணிவாங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த மன்னரே இல்லைங்கும்போது இவங்களை ஆதரிக்க ஆள் இல்லையே. அதனால் பாதிப்படைந்த கைவினை கலைஞர்களுமே வந்து என்னது இந்த ஆங்கிலேயர்களால் வந்து அவதிப்பட்டிருப்பாங்க. ஆங்கிலேய பொருட்கள் வந்து இந்திய கைவினை பொருட்களால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வந்து வேலையில்லாமல் போயிருப்பாங்க சரிங்களா. ஆங்கிலேயருக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரமாக தான் இந்த கிளர்ச்சியாக வெடிக்குது. இது போன்ற ஒட்டுமொத்த ஆத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சரிங்களா, கலாச்சாரம் தொடர்பானது, அவங்களுடைய நாடு இணைப்பு கொள்கை தொடர்பானது, அவருடைய வருவாய் முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பானது, இது போன்ற எல்லா விஷயங்களுடைய ஒட்டுமொத்த ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த 1857 ஆண்டு கிளர்ச்சி சரிங்களா. இப்போ இந்த 1857 ஆண்டு கிளர்ச்சியில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட மிக முக்கியமான போராட்ட வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பாருங்கள், பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிரான தங்களது ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள பயன்படுத்திக்கொள்ள இந்த கிளர்ச்சியை ஒரு மேடையாக பயன்படுத்தாங்க, ஒரு மேடை அமைத்து கொடுத்து. இந்த கிளர்ச்சி தான் இந்த நவாபுகள், அரசர்கள், அரசிகள் எல்லாமே பிரிட்டிஷை பழி வாங்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பார்த்திங்கன்னா, கடைசி பேஷ்வா மன்னரான 2வது பாஜிராவினுடைய தத்து மகனான நானா சாஹிப் வந்து கான்பூர் பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருப்பார். கான்பூர் பகுதிக்கு நடைபெற்ற கிளர்ச்சிக்கு வந்து என்னது தலைமை தாங்கியிருப்பார். இவர் ஏன் வந்து இந்த கிளர்ச்சியில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவகாசி கொள்கை மூலயமாக இவரை வந்து பேஷ்வாவாக ஆங்கில அரசு அங்கீகரிக்காமல் அவருக்கு ஓய்வூதியம் தரமாட்டாங்க, அவர்கள் நிர்வாகம் தரமாட்டாங்க. சரிங்களா? அதன் காரணமாக பாருங்க, ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துருச்சு. இதன் காரணமாகத்தான் இவர் வந்து இந்த கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னோ பகுதியில் பேகம் ஹஸ்ரத் மஹால், சரிங்களா, பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்கள் லக்னோ பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரேலி பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு கான் பகதூர் கான் அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. பீகார் பகுதியில் ஒருத்தர் நடத்தியிருப்பார், பின்னாடி வருவாங்க. கன்வர் சிங் அப்படிங்கிறவர் பீகார் பகுதியில் வந்து என்னது கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தியிருப்பார். இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அந்தந்த பகுதியில் வந்து நடைபெற்ற கிளர்ச்சிக்கு அவங்க தலைமையேற்று கிட்டத்தட்ட வட இந்தியா பகுதி இருக்கு இல்லையா, வட இந்தியா பகுதி முழுவதுமே இந்த கிளர்ச்சியானது திட்டமிட்டு நடத்தப்படும். சரிங்களா? அப்படியே அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சிலையும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஜான்சி பகுதியிலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமிபாயை வந்து நான் சொல்கிறேன், இருங்களே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவங்கெல்லாம் அந்தந்த பகுதிக்கு தலைமையேற்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி எல்லாமே ஒன்று அவங்களாலேயோ இல்லை அவங்களுடைய மூதாதையர்களாலோ ஒரு காலத்தை ஆளப்பட்டு இருந்த பகுதி. அதனால் அவங்களுடைய லீடர்ஷிப்பை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் பீப்புள்ஸும் வந்து என்னது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சியிலே மிக முக்கியமான மற்றொரு முக்கியமான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியினுடைய ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் தான். ஜான்சியுடைய ராணி லட்சுமிபாய் அவர்கள் தான். அவர் வந்து 22 வயசாக இருக்கும்போது அந்த ஜான்சியை கைப்பற்றி என்ன பண்ணுவாங்க, ராணியாக வந்து அமர்த்தப்படுவாங்க. திருப்பி ஜான்சியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குவாலியருக்கு போய் குவாலியரை கைப்பற்றுவாங்க. குவாலியருடைய மன்னர் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருப்பாங்க, சிந்தியான்னு நினைக்கிறேன். அவர் தப்பிச்சு ஓடி போயிடுவார். தப்பிச்சு ஓடி போனோடனே ஜான்சி ராணி என்ன பண்ணுவாங்க, நானா சாஹிப்பை வந்து பேஷ்வாவாக அறிவிப்பாங்க. பேஷ்வா அறிவிச்சோடனே அவர் பேஷ்வாவும் அவருடைய பிரதானிகள் இருப்பாங்களா அவங்கெல்லாம் வந்து பதவியேற்பு கொண்டாட்டம் அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் ஜான்சி ராணி வந்து மிக தீவிரமான முறையில் ஹக்ரோஸுக்கு எதிராக கடுமையான முறையில் போரிட்டிருப்பார். ஆங்கில படை தளபதியான ஹக்ரோஸே ஜான்சி ராணியை வந்து இந்த கிளர்ச்சியிலே ஒரு உண்மையான ஒரு வீரமான பெண்மணி அப்படின்னு சொல்லி ஜான்சி ராணி அவர்களை புகழ்ந்திருப்பார். சரிங்களா? இப்போ பார்ப்போம் இவர் ஏன் வந்து இப்போ ஜான்சி ராணி வந்து ஏன் இந்த 1857 புரட்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லியிருக்கான். 1856 டல்கோசி பிரபு வந்து கவர்னராக இருப்பாரா. அப்படி டல்கோசி பிரபு கவர்னராக இருக்கும் பொழுது லட்சுமிபாயினுடைய கணவர் கங்காதர் ராவ் வந்து இறந்துடுவார். அவர் இறந்தோடனே லட்சுமிபாய் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து என்னுடைய கணவர் இறந்துட்டார், நான் ஒரு பையனை வந்து தத்தெடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னே டல்கோசி வந்து அதை மறுத்துட்டு அவருடைய ஜான்சியை வந்து வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக இணைத்துக் கொள்வார். அதனால் அவர் பட்டத்தை விட்டு நீக்கிடுவாங்க, அவர் தனியாக இருப்பாங்க. அப்போ இந்த புரட்சி வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, இவங்களும் சரி இழந்த நம்முடைய நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளர்ச்சியில் வந்து முனைப்பாக பங்கெடுக்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, சக்தி வாய்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவக்கிய லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். சரிங்களா? வேறு சில தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீரதீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்கள் அடங்குவர். அதாவது இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு தலைவர்களுமே வந்து இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்களில் அடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த 1857 கிளர்ச்சி அடக்கப்படுதல் வந்து பார்க்க போகிறோம். 1857 கிளர்ச்சி ஜூன் மாதம் 20 அந்த காலகட்டங்களில் வந்து டெல்லி வந்து கைப்பற்றப்பட்டோம். குவாலியர் லக்னோ கைப்பற்றப்படும், அதுக்கப்புறம் டெல்லி கைப்பற்றப்படும். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக வரும். அவுட் சோர்ஸ் வீடியோவில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன். சரிங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணுங்கிறவங்க, எனக்கு புத்தகம் தாண்டி வேணுங்கிறவங்க கொடுத்துருப்பேன், நம்ம சேனல்லே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும். சரிங்களா? இந்த புரட்சி ஜூன் மாத தொடக்கத்தில் டில்லி, மீரட், ரோஹில்கண்டு, ஆக்ரா, அலகாபாத், சரிங்களா, டில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ்னது காசி, இந்த மண்டலங்களில் படைகள் வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டங்கள் வந்து அமர்த்தப்படுது. சரிங்களா? கடுமையான இராணுவ சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது. தோல்விக்கான காரணம் 1857 கிளர்ச்சியினுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்பதில் முக்கியமானது காட்டி கொடுக்கறது ஒழுக்கமின்மை, கிளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்படலை, ஒரு மத்திய தலைமையில், இதுதான் இருக்கும். சரி, இதுதான் விஷயம். பார்ப்போம். 57ஆம் ஆண்டு புரட்சி
நடந்த கிளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய எந்த விதமான ஆதாரமே நம்மள்ட்ட கிடையாது. அந்த கிளர்ச்சி தன்னால் நடந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. ஆனால் டில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. டில்லியை முற்றுகையிட்டோடனே சிப்பாய் எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சரிங்களா? மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்பதற்கு இந்திய இளவரசர்கள்ட்ட வந்து ஆர்வம் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்துச்சு, குறைஞ்சி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிஞ்சு பயந்து அச்சப்பட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் ஜமீன்தார்களும் ஒதுங்கி இருந்திருப்பாங்க. இளவரசர்கள் ஜமீன்தார்களும் வந்து என்னது ஒதுங்கி இருந்துட்டாங்க. ஆங்கில அரசுக்கு பயந்துக்கிட்டோ சிலர் விசுவாசமாக இருந்துக்கிட்டோ என்னது இந்த கிளர்ச்சியில் பங்கேற்காமல் இருந்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டக்காரர்கள்ட்ட கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்கள்ட்ட குறைந்த அளவான ஆயுதங்கள் தான் இருந்துச்சு. வெடிபொருட்கள் சிலர்கிட்ட இருந்தோ இல்லாமலோ இருந்துச்சு. ஆனால் ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அந்த வர்க்கம் வந்து இந்த கிளர்ச்சியில் பெருமளவு பங்கு பெறவில்லை. சரிங்களா? அவங்க வந்து இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவை தரலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மத்திய தலைமை இல்லாததான் கிளர்ச்சியினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. சரிங்களா? ஒரு மத்திய தலைமை இல்லை. தனிநபர்கள் இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒருங்கிணைக்க பொதுவான ஒரு செயல் திட்டமுமே இல்லாமல் போச்சு. சரிங்களா? ஒரு தனிநபர்கள் இல்லை இந்திய அரசர்கள் ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொதுவான பிளான் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைன்டு கேப்டன்ஸை கொண்ட நல்ல பயிற்சி செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள், பயிற்சி செய்யப்பட்ட தளபதிகளை கொண்ட ஆங்கில இராணுவம் வந்து இந்த கிளர்ச்சியை வந்து கடுமையாக ஒடுக்குச்சு. சரிங்களா? ஆயுதங்கள் கிடைக்காமல் போனது, அமைப்புக்கு ஆற்றல் இல்லாமல் போனது, அமைப்பாற்றல் இல்லாமல் போனது, ஒழுக்கமின்மை கூட இருக்கவங்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டது. இந்த காரணங்களால் தான் வந்து இந்த கிளர்ச்சி வந்து கிளர்ச்சியினுடைய தலைவர்கள் வந்து தோல்வி அடைந்தாங்க. 1857 பிற்பகுதியில் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை தான் அந்த காலகட்டங்களில் தான் வந்து தில்லி வந்து ஆங்கிலேய துருப்புகளால் வந்து கைப்பற்றப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். பர்மாவிலேயே அவர் இறந்துடுவார். பர்மாவில் இருந்த பகதூர் ஷா அவர்களுடைய சமாதியில் இருந்து தான் நேதாஜி அவர்களுடைய ஐஎன்ஏவுடைய டெல்லி சோலோ பயணம், இந்தியாவை நோக்கிய பயணமானது துவங்கும். இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஷினில் கேட்டதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு வந்து எப்படி இந்தியாவை எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். இந்த கிளர்ச்சி நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கம்பெனி வந்து இந்தியாவை ரூல் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம், அதனால் நம்மளே வந்து டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1858 நவம்பர் மாதம் 1 விக்டோரியா மகாராணியார் ஒரு பேரறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த பேரறிக்கையை அப்போதைய சரிங்களா 1858 இருந்து அப்போது வந்து ஆளுநராக இருந்தவர் 1858 தலைமை ஆளுநர் இருந்த யாருன்னா கானிங் பிரபு அவர்கள். சரிங்களா? கானிங் பிரபு. இந்த கானிங் பிரபு இந்த கிளர்ச்சி நடந்ததுக்கு முன்னாடி வந்து ஆளுநராக இருந்திருப்பார். கிளர்ச்சி நடந்ததுக்கப்புறம் 1858 பிரகாரம் அரசு பிரதிநிதி வைஸ்ராயாக செயல்படுவார். சரிங்களா? ஆங்கில அரசினுடைய அரசு பிரதிநிதியாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பார். அவர் தான் நவம்பர் 1 வாசிப்பார். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அந்த இந்திய அரசு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசினுடைய காலனியில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அமைச்சரவையினுடைய உறுப்பினரிடம் வந்து இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் தான் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வைப்பார் அப்படின்னு இந்த விக்டோரியா மகாராணிய பேரறிக்கை சொல்லுது. இந்த கிளர்ச்சியை தொடர்ந்து ஆங்கிலேயருடைய நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், 1857 ஆண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதனுடைய கொள்கைகளும் பெரிய அளவில் வந்து மாற்றங்களை சந்திச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து இந்த சமூக சீர்திருத்தத்தில் இது தொடர்பான விஷயங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவே இருந்தாங்க. சரிங்களா? சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்களில் முன்னுக்கெல்லாம் அவங்க சட்டம் போடுவாங்க. இப்போ வந்து சட்டம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா
இவங்க அதிலேயே ஊறி போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை வந்து அவங்க டச் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஃபயர் ஆகுது. அப்படிங்கிறனால சரி இவங்களுடைய சமூக சீர்திருத்தம் சார்ந்த விஷயங்களில் பிரிட்டிஷ் அரசு வந்து என்னது எச்சரிக்கையாக இருந்தாங்க. அதே போல் இந்த மதம் பரப்புதல் அப்படிங்கிற விஷயம் வந்து தடை செய்யப்பட்டது. சரிங்களா. அடுத்து இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் வந்து பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு வந்து தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரம்பரிய நிறுவனங்கள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து என்னது ஆங்கில அரசு ஒருபோதும் தலையிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் அரசு பணிகளில் இந்தியர்கள் வந்து சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு உறுதிமொழி தர்றாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் 2 முக்கிய மாற்றங்கள் வந்து செய்யப்படுது. ஏன்னா இந்திய இராணுவத்தில் இருந்த சிப்பாய்கள் தானே கிளர்ச்சி செஞ்சாங்க. அதனால் வந்து இராணுவத்தை வந்து அவங்க மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அதன் காரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த பஞ்சாப்பு, கூர்க்கர்கள் போன்ற பகுதியிலிருந்து காலாட்படை வீரர்களை வந்து இவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டு, ஆங்கிலேயருக்கு விசுவாசம் இல்லாத பகுதியில் இருந்தவங்களை பூரா வேலையிலிருந்து நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்களுக்கான பதவிகளும் உயர் பதவிகளும் வந்து நீக்கப்படுது. காலாட்படையினுடைய பொறுப்பை வந்து முழுமையாக பிரிட்டிஷ்காரங்களே எடுத்துக்கிறாங்க. அந்த விஷயம் தான் அதில் இருக்கும். பாருங்கள், 2 முக்கிய மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டது. இந்தியர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமாக பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. காலாட்படையினுடைய கட்டுப்பாட்டை ஆங்கிலேயர்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவற்றுக்கு ஆளஇருக்கக்கூடிய முயற்சியை இதர பகுதிகளுக்கு, அதாவது 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாற்றிட்டாங்க. சரிங்களா. அவங்களுக்கு யார் விசுவாசமாக இருந்தாங்களோ அந்த பகுதிகளுக்கு மாற்றிட்டாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்தையும் விலக்கி வச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதற்கு பதிலாக கூர்க்கர்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்க்கு விசுவாசம் இருந்தாங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்திய சமூகத்தினுடைய சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியன சார்ந்த வேறுபாடுகளை வந்து ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு சாதமாக, தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டதை அடுத்து பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த விஷயமானது அறியப்பட்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமானவங்க, விசுவாசம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. இதுதான் பிரித்தாளும் கொள்கை. இங்கே இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ரஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீக்கியர்கள், கூர்க்கர்கள், பதான்கள் இவங்க எல்லாத்தையும், அப்புறம் கிறிஸ்டின், அதாவது இந்துக்கள் அல்லாத குழுக்களை எடுத்துக்கிறாங்க. இந்த இந்தியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி, மதம், மொழி, மண்டலம் இந்த பல்வேறு விஷயங்கள் சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் வந்து என்னது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியர்களே 2ஆக பிரிச்சிட்டாங்க. இதைத்தான் வந்து என்னது பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயியுடைய கிளர்ச்சியில் வந்து நம்ம இண்டியோ கிளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டியோ கிளர்ச்சி, அதாவது கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடைபெற்றதுன்னா 1859 1860 காலகட்டத்தில் நடைபெற்றது. இது என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையாக இன்றைக்கி வந்து நம்ம செயற்கையாக வந்து நீலச்சாயம் பயன்படுத்திட்டு வரோம். அந்த செயற்கையான நீலச்சாயம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இயற்கையாகவே கருநீல சாயம் வந்து உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களாக வந்து பெரிதும் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. இதன் காரணமாக வந்து பல ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இண்டியோவை பயிரிடணும் அப்படின்னு சொல்லி இந்திய விவசாயிகளை வந்து அதுக்காக வேலைக்கு அமர்த்துறாங்க. ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்திய விவசாயிகளை வந்து கீழ்குத்தை கொண்டு நீங்கள் வந்து அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இங்கே இந்தியாவில் பயிரிடப்பட்ட அந்த அவுரி இலையெல்லாம் வாங்கி சாயமாக மாற்றப்பட்டு லண்டனுக்கு ஏற்றப்பட்டு அப்புறம் திருப்பி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆடைகளில் பயன்படுத்தப்பட்டு இங்கே வந்துச்சு. இதன் காரணமாக இதில் வந்து அவங்க அதிக லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து இந்த அவுரி பயிரை பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இதனால் வந்து அந்த ஆங்கிலேயர் முகர்லாம் என்ன செய்கிறாங்க, விவசாயம் செய்வதற்கு பயிர் செய்கிறவங்களுக்கு நிலத்துக்கான வாடகை அப்புறம் மற்ற செலவுகள்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்துறாங்க. அது முன்பணமாக கொடுக்குறது சும்மா இல்லை, பின்னால் வந்து அந்த பணத்தை வந்து வட்டியோடு திருப்பி கொடுக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செஞ்சு வெள்ளாமையெல்லாம் முடித்து அறுவடை பண்ணி இதை போயிட்டு கொண்டு போய் விற்கும் பொழுது அங்கே பருவத்தினுடைய முடிவில் போய் பார்த்தா ஐரோப்பிய பண்ணையாளர்களாம் இந்த அவுரியை வந்துட்டு மிக கம்மியான விலைக்கு வாங்குறாங்க, செலவு செஞ்சதை விட கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. இதன் காரணமாக வந்து அவுரி விவசாயிகள் எல்லாருமே கடுமையான நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க, அதிகமான கடன் சுமைக்கு உள்ளாகிறாங்க. அப்பா கொடுக்க வேண்டிய கடனை வந்து மகன் மேலே சுமத்துறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, நீ என்ன தான் நஷ்டமானாலும் பரவாயில்ல, மீண்டும் திருப்பவும் வந்து என்ன பண்ண, நீயே அவுரி தான் பயிரிட்டாகணும் அப்படின்னு சொல்லி மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்துகிறாங்க. இதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. சரிங்களா.
இதெல்லாம் எதிர்த்து தான் என்ன நடக்குதுன்னா 1859 வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாடியா இல்லைன்னா நாதியா அப்படின்வாங்க அந்த மாவட்டத்தில் 1859 நாதியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இனிமே நாங்கள் இண்டியோ பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயம் வங்காளத்தினுடைய மற்ற எல்லா பகுதிகளுக்கும் பரவுனதை அடுத்து வங்காளத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்கள் எல்லாருமே நாங்கள் இனிமேல் அவுரியை பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இதன் காரணமாக வங்காளத்தினுடைய மற்ற மாவட்டங்களுக்கு இந்த வேலை நிறுத்தம் பரவுனதன் காரணமாக வன்முறையாகவும் இது வெடிக்க ஆரம்பிச்சு. இந்த இண்டியோ கிளர்ச்சியின் பொழுது, இந்த இண்டியோ பிரச்சனையின் போது இந்து விவசாயிகளும் முஸ்லீம் விவசாயிகளும் இணைந்து தான் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றாங்க. அவங்க குடங்கள் உலோக தட்டுக்களை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆண்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க. சரிங்களா? அப்போ வங்காளத்தில் நடைபெற்ற இந்த இண்டியோ கிளர்ச்சி பற்றி அங்கே அந்த இந்தியோ விவசாயிகளை ஆங்கிலேய பண்ணையாளர்கள் செய்த கொடுமை குறித்து, சரிங்களா, இண்டிகோ விவசாயிகளை ஆங்கில பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப விரிவாக எழுதுகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த இண்டியோ பயிரிடக்கூடிய அவுரி பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் நீல் தர்பன் அப்படிங்கிற பெயரில் ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. அந்த நாடகம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிலுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட இந்த இண்டியோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வருவதற்காக இந்த நீல் தர்பன் அப்படின்ற நாடகமானது பயன்படுத்தப்பட்டது. இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற பெயருடைய தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியோவின் கண்ணாடி அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான கலவரங்கள் தான் பார்க்க போகிறோம். தக்கான கலவரங்கள் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 ஆண்டுகால வாக்கில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் நடைபெற்றதான் தக்கான கலவரங்கள். இது பார்த்திங்கன்னா பொதுவாக வரி விதிப்பு, சரிங்களா, ஆங்கில அரசு கொண்டு வந்த அதிகமான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகரித்தது. சரிங்களா? 1875 மே மாதத்தில் தக்கான பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக கலவரங்கள் பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படிங்கிற கிராமத்தில் முதலாக பதிவாச்சு. சரிங்களா? 1875 மே மாதம் தக்கான பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக விவசாயிகள் செய்த கலவரம் எங்கே பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் முதலாக நடந்ததாக பதிவு செய்யப்படுகிறது. இதை தொடர்ந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட பூனா, அகமது நகர் போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் பகுதியில் போய் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த தக்கான கலவரங்கள்லாம் யாருக்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னா வட்டிக்கு பணம் வழங்குறவரை குறி வச்சு தான் இந்த கலவரங்கள் எனது குஜராத் பகுதியில் நடைபெற்றது. சரிங்களா? ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டாங்க. அதாவது பணத்தை நேரடியாக செலுத்தணும்னு சொல்லி நிர்பந்திக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய சட்டப்படி அவர்கள் எந்த நிலத்தை அடமானம் வச்சு கடை வாங்கினாங்களோ அந்த கடனை செலுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த நிலத்தை ஏல விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அனுமதியுமே ஆங்கில அரசு கொடுத்துருந்தாங்க. இதன் காரணமாக நிலம் உழவு செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து உழவு செய்யாத பெரும் நிலக்கிழார்கள்ட்ட கைமாற தொடங்குச்சு. கடன் அப்படிங்கிற பிரச்சனையில் விவசாயிகள் சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய நிலுவைத் தொகையை செலுத்த முடியாமல் போடுறது, பயிரிடுதல், விவசாயம் இதெல்லாம் அவங்க கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் தக்கான கலவரங்கள். சரிங்களா? இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இதற்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல், அப்புறம் தன்னாட்சி இயக்கம் வரைக்கும் தலைப்புகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து இதே தலைப்புலேயே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் கூட பாருங்கள். இந்த நம்ம 60 டேஸ் பிளானுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை டாப் அண்ட் பாட்டம் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸை ஷெடியூலில் கொடுத்து அதை நடத்தி கொடுத்து டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? தொடர்ச்சியாக பாருங்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் இந்த இப்போலேருந்து ஆரம்பிங்க. இந்த 60 நாளுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட 60 பாடங்களை படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜிஎஸ் படிக்க போகிறீங்க, ஒரு தமிழ் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். மேக்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறீங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாபிக் கொடுத்துருக்கோம். 5 நாளைக்கு ஒரு டாபிக், இன்னொரு 5 நாளைக்கு ஒரு டாபிக், அப்படி பிரித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 60 நாளையுமே நீங்கள் ஒரு நல்ல உத்வேகத்தோடு தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 நாள் முடிவில் நீங்கள் தொடர்ச்சி அதை கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா 60 நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களாலேயே உங்களை நம்ப முடியாத அளவுக்கு
நீங்கள் ஒரு 3 முக்கியமான யூனிட்டை வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் வந்து நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 110 120 பாடம், அதில் பெரும்பகுதி ஒரு 60 பாடத்தை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அந்த 60 பாடமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டேஜ் உள்ள பாடம் தான். சரிங்களா? அதனால் தொடர்ந்து பாருங்கள், தேர்வு நல்லபடியாக எழுதுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.